மண்டலத்தின் கிங் யார்? மீட்டதா திமுக, இழந்ததா அதிமுக? அதிமுகவோட 2026 தேர்தல் தோல்வி கொங்கு மண்டலத்தில் இருந்து தொடங்கும்னு உடுமலைப்பேட்டை கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பேசினது சட்டமன்ற தேர்தல் களத்தை ரொம்பவே சூடாக்கி இருக்கு. திமுகல இருந்து பிரிஞ்ச எம்ஜிஆர் அதிமுகவை துவங்கினதுல இருந்தே மேற்கு மண்டலம் திமுகவுக்கு பெரிய சவாலாதான் இருந்துட்டு இருக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துக்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அந்த கட்சி சந்திச்சப்போ அந்த மண்டலத்துல இருக்கிற 68 சட்டமன்ற தொகுதிகள்ல 44 அதிமுக கைப்பற்றுச்சு. கோவை மாவட்டத்தில் இருக்கிற 10 தொகுதிகளையும் அதிமுக மொத்தமா பிடிச்சது. ஆனா அதுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்னு எல்லாத்துலயும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. முதல் தடவையா கொங்கு மண்டலத்துல தொடர் வெற்றிகளை பதிவு செஞ்சிருக்கு திமுக. 2026லயும் இந்த வெற்றி தொடருமா? முதல்வர் சொன்ன மாதிரி கொங்கு மண்டலத்துல தான் அதிமுகவின் தோல்வி துவங்குதா அப்படிங்கிற கேள்வியும் கவனம் பெற்றிருக்கு. கொங்கு மண்டலத்தை அதிமுக இழந்துகிட்டு இருக்கா? திமுக தொடர் வெற்றிகளுக்கு அதோட ஆளும் கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து தான் காரணமா? பாஜக வளர்ச்சியால அதிமுகவுக்கு சரிவா? இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். சேலம், நாமக்கல், கரூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல்னு மொத்தம் 10 மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்கு கொங்கு மண்டலம். இந்த மாவட்டங்கள்ல 68 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியிருக்கு. 9 நாடாளுமன்ற தொகுதிகள் இடம்பெற்றிருக்கு. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனிச்சு போட்டியிட்டு கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கரூர், சேலம்னு கொங்கு மண்டலத்துல 9 தொகுதிகளை கைப்பற்றுச்சு. 2016 ஜெயலலிதா தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சு முதல்வரானப்பவும் கோவை மாவட்டத்தில் இருக்கிற 10 தொகுதிகளில் 9 அதிமுகவும் ஒரே ஒரு தொகுதியை மட்டும் திமுகவும் வென்றது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி தலைமையில அதிமுக தேர்தலை சந்திச்சப்போ தோல்வியை தழுவுச்சு. ஆனா கொங்கு மண்டலத்துல இருக்கிற 68 தொகுதிகள்ல 44 தொகுதிகள்ல அதிமுக ஜெயிச்சுச்சு. தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்ச திமுக 24 தொகுதிகளை தான் வெல்ல முடிஞ்சது. கோவை மாவட்டத்துல இருக்கிற 10 தொகுதிகளையும் அதிமுக கிட்ட இழந்துச்சு திமுக. தலைவர்களை தாண்டி, சின்னங்களை தாண்டி அதிமுகங்கிற ஒரு கட்சியை கொங்கு மண்டலம் கொண்டாடிக்கிட்டே இருந்திருக்கு. ஆனா 2021க்கு பிறகு அதிமுக அந்த மண்டலத்துல தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கு. அதிமுகவோட வலிமையான தலைவர்களா பார்க்கப்படுற எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட வேலுமணி, தங்கமணியும் இந்த மண்டலங்களை சார்ந்தவங்க தான். 2021 கொங்கு மண்டல தோல்விக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கொங்கு மண்டல பொறுப்பாளரா திமுக நியமிச்சது. அதுக்கு பிறகுதான் அங்க திமுகவோட வின்னிங் கிராஃப் மேல போக ஆரம்பிச்சது. 200 தொகுதிகள் இலக்குன்னு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முதல்ல ஒருங்கிணைப்பு குழு போட்டு களத்துல இறங்கின திமுக 2026 திமுகவோட 2.1 நம்பிக்கையா சொல்லுது. 2031லயும் திமுக ஆட்சிதான்னு அடிச்சு சொல்லுது. ஆனா கொங்கு மண்டலத்துல அப்படி ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை அந்த கட்சி கொடுக்கல. ஆனா முதன்முறையா உடுமலைப்பேட்டையில நடந்த அரசு விழால கொங்கு மண்டலத்துல திமுக தான் கிங்குன்னு தன் பேச்சுல குறிப்பிட்டாரு முதல்வர் ஸ்டாலின். வழக்கமா அதிமுக தொடர் தோல்விகளை தழுவும்னு தன் பேச்சுகள்ல குறிப்பிடுற முதல்வர் கொங்கு மண்டலத்துல இருந்து அதிமுகவோட தோல்வி துவங்கும்னு பேசியிருக்காரு. நீண்ட வருடங்களுக்கு பிறகு கொங்கு மண்டலம் திமுகவுக்கு சமீப வெற்றிகள் மூலமா அசாத்திய நம்பிக்கையை இப்போதான் கொடுக்க துவங்கி இருக்கு. இந்த மண்டலத்துக்கு பொறுப்பாளரா செந்தில் பாலாஜி வரவுக்கு பிறகு 2021 தேர்தலுக்கு பிறகு நடந்த பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிகளுக்கான நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பல வருடங்கள் கழிச்சு திமுக அதிக இடங்களை கைப்பற்றுச்சு. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தோட எல்லா தொகுதிகளிலையும் திமுக தோல்வியை தழுவிய நிலையில 2019 நடந்த தேர்தலில் அந்த எல்லா தொகுதிகளையும் திமுக கைப்பற்றி அதிமுகவுக்கு அதிர்ச்சி கொடுத்தது. ஆனா 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற 68 தொகுதிகளில் 44 அதிமுக கைப்பற்றுச்சு. 24 தொகுதிகளை தான் திமுக ஜெயிச்சது. இந்த மாதிரி 2026 நடந்துடக்கூடாதுன்னு தான் திமுக கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் கொங்கு மண்டலத்துல கூடுதல் கவனம் செலுத்திட்டு இருக்கு.
திமுகவோட முன்னாள் தலைவர் கருணாநிதி காலத்துல இருந்தே கொங்கு மண்டலத்து மேல திமுக பெரிய கவனத்தை செலுத்தி வருது. மதுரையில நடத்த தீர்மானிச்சிருந்த செம்மொழி மாநாட்டை கோவையில நடத்தினாரு கருணாநிதி. அந்த சமயத்துல கோவையோட பல உட்கட்டமைப்புகள் மாற்றப்பட்டுச்சு. தகவல் தொழில்நுட்ப பூங்கா, தொழிற்துறைகளுக்கான உதவின்னு பலவாறாக கொங்கு மண்டலத்துக்கு திமுக அரசு தனி சலுகைகளை காட்டுச்சு. தமிழ்நாட்டு பட்ஜெட்ல கூட 1100 கோடியில தகவல் தொழில்நுட்ப மேம்பாடு, 20 லட்சம் சதுர அடியில பொறியியல் துறை ஆராய்ச்சி மேம்பாட்டுக்கான தொழில்நுட்ப பூங்கான்னு அறிவிக்கப்பட்டுச்சு. திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் நடக்காத அளவுக்கு வளர்ச்சி திட்டங்களை அரசு அறிவிச்சிருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் யாருன்னோ தேசிய கட்சியோட கூட்டணியோ இல்லாத காரணத்தால அதிமுகவுக்கு தோல்வி. ஆனா மாநில அரசியல்ல கொங்கு மண்டலத்தோட சாய்ஸ் அதிமுக தான்னு அதோட தலைவர்கள் சொல்றாங்க. ஆனா முதலமைச்சரோட உடுமலை பேச்சு கொங்கு மண்டல திமுகவினருக்கு புதிய தெம்பை கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். கொங்கு மண்டலத்துல திமுக தான் கிங்கா, அதிமுக திரும்பவும் திருப்பத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது 2026 முடிவுகள்ல தான் தெரியும்.